அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போய் தர்மயுத்தம் ஆரம்பிச்சு மீண்டும் அதிமுகவுல ஐக்கியமான துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு இப்போ சத்திய சோதனை காலம் போல. அவரோட சொந்த ஊரான பெரியகுளத்துல அவருக்கு எதிர்ப்பாளர்கள்னு சொல்லிக்கிற அளவு இல்ல. இதனால குடும்ப அரசியல்ங்கிற பழமொழியை தூக்கி தூர வச்சுட்டு தன் சொந்த மகன் ரவீந்திரநாத் தேனி லோக்சபா தொகுதி வேட்பாளரா நிறுத்தி ஜெயிச்சிட்டாரு. ஆனா தேர்தல ஜெயிக்கிறதுல தான் பிரஸ்டீஜ் இருக்குன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி எம்பி தொகுதி இருக்கு. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால ஆண்டிப்பட்டி பெரியகுளம் பை எலெக்ஷனும் இருக்கு. 3லயும் ஜெயிச்சாதான் அவருக்கு கெத்து. அமமுக சார்பில் இப்ப தங்கத்தமிழ் செல்வனையே எம்பி தொகுதி வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. கம்பம் ஆண்டிப்பட்டிலையும் மதுரை மாவட்டத்துல உள்ள சோழவந்தான் உசிலம்பட்டிலையும் சமுதாய ஓட்டுகள் அதிகம். அதை யாரு கைப்பற்றுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பெரியகுளத்தை தவிர மற்ற இடங்கள்ல தினகரனுக்கு செல்வாக்கு இருக்கு. தகுதி நீக்கம் செய்யப்பட்டா கூட தங்கத்தமிழ் செல்வன் தொகுதி மக்களோட தொடர்ந்து இணைஞ்சிருக்காரு. அதனால உண்மையான போட்டின்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் தான் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நானும் இருக்கேன் அப்படின்னு கமலும் மக்கள் நீதி மய்யம் சார்பா வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணனை எம்பி தொகுதி வேட்பாளரா நிறுத்தியிருக்காரு. இவர் இதுக்கு முன்ன வேற எந்த கட்சியிலையும் பதவியில இருந்ததில்ல. ஆனா 30 வருஷமா கமல் நற்பணி மன்றம் சார்பில் தேனி மாவட்ட வழக்கறிஞர் மன்ற தலைவரா இருக்காரு. அந்த செல்வாக்குல இவரை நிறுத்திருக்காரு. கமலாவது வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. காங்கிரஸ்க்கு தொகுதி கொடுத்தாச்சு, இனி நமக்கு என்ன அப்படின்னு திமுக தேனிய திரும்பி கூட பார்க்கல. ஆனா காங்கிரஸ் இன்னமும் தூங்கிட்டு இருக்கு. ஒருவேளை மே 24க்கு பின்னால ராகுல பிரதமராக்குறதுக்கு அப்புறம் வேட்பாளர் அறிவிப்பாங்களோ அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே கிண்டல் பண்றாங்க. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் ஏப்ரல் 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.